Good morning, children. In this class, we are going to see the magnetic field due to solenoid. Let's enjoy the class. So, magnetic field due to a solenoid. அப்ப solenoid தான் என்னையா அப்படின்னா a long closely wound helical coil is called a solenoid. Okay. அப்ப எதுயா solenoid அப்படின்னா இதுதான் solenoid. Okay. So இந்த solenoidல current flow ஆனா என்ன ஆகும்? இதான் அடுத்த டாபிக். So the current flows through the solenoid. Outside the solenoid, the magnetic field is 0. அப்ப மேல ஜீரோவா இருந்தா கீழே என்னையா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். அப்ப between the two coil என்னையா இருக்கும்? அங்கேயும் ஜீரோவா இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு கொஸ்டின் வரும். அப்ப எங்கதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னு கேட்டா, the magnetic field is along the axis and it will be uniform. So the uniform magnetic field is obtained along the axis. Okay. So ideal solenoid இருந்தான் outside the coil the magnetic field is 0. சரி, இந்த ஐடியல்ங்கிற வேர்டு கொடுக்கல, வெறும் solenoid மட்டும் கொடுத்துருக்கான். அப்ப what about the magnetic field? The magnetic field is nearly 0. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அடுத்த டவுட் வந்துடும், ஐடியல் solenoidனா என்ன சார் அப்படின்னா, when the length is much greater than r, when the length is much greater than r or much greater than the radius, then it is said to be ideal solenoid. Okay. இப்போ நம்ம எங்கம்மா போறோம் அப்படின்னா ஒரு டெரிவேஷன் பார்ட்டுக்குள்ள போறோம். டெரிவேஷன் பார்ட்ல என்ன சொல்றோம்? the closed integral b vector dot dl vector equal to mu naught I naught அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா. சரி, இந்த ஆம்பியர் சர்க்யூட்டல் லால நான் ஃபர்ஸ்ட் என்னமா எடுக்க போறேன் அப்படின்னா இந்த எல்ஹெச்எஸ் எடுக்க போறேன். ஓகே. ஸோ க்ளோஸ்டு இன்டெக்ரல் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார். ஸோ வெக்டார்ல டாட் ப்ராடக்டை எடுக்கணும்னா அப்ப பி ஏ பி இன்ட்டு டிஎல் இன்ட்டு காஸ் தீட்டா. இப்ப தீட்டா ஈக்குவல் டு 0வா இருந்தா காஸ் 0 ஈக்குவல் டு எவ்வளவுயா? 1 இன்ட்டு பிடிஎல். ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். இப்ப நம்ம எந்த லா எடுத்திருக்கோம்? ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா. அப்ப இந்த சொலினாய்ட ஆம்பியர் என்னையா பண்ணாரு அப்படின்னா அவர் ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு. எப்படியா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்னா இப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. Okay. So upper view of dots, lower view of crosses. இங்க என்ன சொல்லுவீங்க? Current is coming in, the current is going out. So Ampere constructed the Amperian loop. So A, B, C, D. Let I be the current flowing through the circuit. அப்ப என்ன இன்டெக்ரல் யூஸ் பண்ணியிருக்கோம்? க்ளோஸ்டு இன்டெக்ரல் என்ன அர்த்தம்? சர்ஃபேஸ் இன்டெக்ரல். ஆர் எங்க ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே முடிக்கணும். அப்ப நான் ஏல ஸ்டார்ட் பண்ணா ஏலே முடிக்கணும். அப்ப இந்த ஒரு க்ளோஸ்டு இன்டெக்ரலை ஓபன் பண்ணா நமக்கு எத்தனை இன்டெக்ரல் கிடைக்கும்னா 4 இன்டெக்ரல் கிடைக்கும். எப்படி சார் கிடைக்கும்? ஏ டு பி அப்படிங்கிறது ஒரு இன்டெக்ரல், அடுத்து பி டு சி அப்படிங்கிறது ஒரு இன்டெக்ரல், சி டு டி அப்படிங்கிறது ஒரு இன்டெக்ரல், டி டு ஏ அப்படிங்கிறது ஒரு இன்டெக்ரல். அப்ப நான் ஏல ஆரம்பிச்சு எங்க முடிச்சிட்டேன்? ஏல முடிச்சிட்டேன். அப்ப ஏ டு பி, பி டு சி, சி டு டி, டி டு ஏ. ஓகே. ஸோ அஸ் யூஷுவல் நம்மகிட்ட என்ன கிடைச்சிருச்சு? பிடிஎல். ஓகே, மறுபடியும் டயக்ராம் வாங்க. இந்த ஏபிசிடிங்கிறது என்னமா? ஆம்பியர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆம்பியரியன் லூப். இந்த சிடி அப்படிங்கிறது இந்த லூப்புக்கு எங்க இருக்கு அப்படின்னா வெளியே இருக்கு. அப்ப இந்த லூப்புக்கு வெளியே அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன அப்படின்னா 0. எது? சி டு டி.
அப்ப இந்த சி டு டி அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு நமக்கு 0 ஆயிடுச்சு. ரைட். இப்ப கரண்ட் இப்ப எங்க இருந்து போகுது ஏ டு பி, அங்க இருந்து எங்க போகும் பி டு சி, அங்க இருந்து எங்க போகும் சி டு டி, அங்க இருந்து எங்க போகுது டி டு ஏ. இப்ப நான் ஜஸ்ட் ஐ அம் கோயிங் டு டேக் தி ஆப்போசிட். பி டு சியும் டி டு ஏவும் எப்படியா இருக்கு அப்படின்னா, பி டு சி கரண்ட் மேல போகுது, டி டு ஏ கரண்ட் கீழே போகுது, அதே கரண்ட் தான் போகுது. அப்ப ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அப்ப சி டு பி டு சியும் டி டு ஏவும் எப்படி இருக்கு ஈக்குவலா இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப ஆக்சுவலா ஒன்னு கேன்சல் பண்ணி அது எதுவா மாறிடும் 0வா மாறிடும். இப்ப என்கிட்ட ஒரே ஒரு இன்டெகிரல் மட்டும்தான் இருக்கு. எது ஏ டு பி. இந்த ஏ டு பில பி இன்ட்டு ஏ டு பி இன்ட்டு டிஎல். இப்ப டிஎல்ல இன்டெகிரேட் பண்ணா என்ன வந்துடும் அப்படின்னா எல். அப்ப இந்த க்ளோஸ்டு இன்டெகிரல் பிடிஎல்லோட வேல்யூ நமக்கு என்ன ஆயிடுச்சு பி இன்ட்டு எல். இப்ப நான் ரைட் சைடு போய் பார்த்தேன்னா இந்த ஃபார்முலா நமக்கு என்னையா இருக்கு அப்படின்னா மியூ நாட் இன்ட்டு ஐ நாட். ஐ நாட் அப்படிங்கிறது என்னையா அப்படின்னா நெட் கரண்ட். ஓகே. அப்ப வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் நெட் கரண்ட் அப்படின்னு கேட்டா எப்படி சொல்லலாம், ஐ இஸ் த கரண்ட். எஸ் சார், ஐ அப்படிங்கிற கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது த்ரோ n number of turns, n number of turns through L length of the solenoid. ஓகே. இப்போ எனக்கு ரைட் சைடில் இருக்கிற ஐ நாட்டோட வேல்யூ கிடைச்சிச்சு. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா we can get the answer. இப்போ இந்த க்ளோஸ்டு இன்டெகிரல் பிடிஎல், க்ளோஸ்டு இன்டெகிரல் பிடியோட வேல்யூ என்ன அப்படின்னா பி இன்ட்டு எல். ஸோ பி இன்ட்டு எல் ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு ஐ நாட். ஐ நாட்டோட வேல்யூ என்னையா ஐஎன்எல். ஸோ ஐஎன்எல். இப்போ எல் கெட்டிங் கேன்சல். அப்போ கேன்சல் பண்ண நமக்கு என்ன கிடைச்சிரும் B equal to mu naught Ni. Mu naught Ni is the magnetic field due to solenoid. So இதே கொஞ்சம் பந்தாவா எழுதலாம் அப்படின்னா, so what is N? So N is number of turns per length. Number of turns per length. அப்ப இந்த N எடுத்துட்டு நம்ம எதுவும் மாத்திக்கலாம், நம்ம NL போட்டுக்கலாம். அப்ப B equal to mu naught N by L into I. ஓகேவா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ரைட். ஓகே. Suppose it is placed in medium. When it is placed in medium, அப்ப இந்த மியூ நாட்டை எடுத்துட்டு என்னையா போட்டுக்கலாம் அப்படின்னா மியூ ni is the magnetic field in the medium. இல்ல சார் நான் இந்த மியூவையும் எடுத்துட்டு எழுதுவேன். அப்ப எப்படி எழுதலாம் மியூ நாட் மியூ ஆர் என் ஐ. அதே மாதிரி இங்க மியூ நாட் அப்படின்னா அது எங்க இருக்கு ஏர்ல இருக்கு. ஓகே. Suppose for instead of air when we are placing any medium, so it becomes mu n by L into I. That's for medium. அப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பந்தாவா எழுதணும். எப்படி எழுதலாம் அப்படின்னா for instead of mu we can replace. எப்படி replace பண்ணலாம் mu naught mu r n by L into I. So this is the expression for magnetic field due to solenoid. Okay. Do you get it now? Do you any doubts? No doubts.